கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு மாலை பொழுது கூட நம்மளை ஒன்று கூட்டி சேர்த்த நம்முடைய பரமபிதாவுக்கு நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு விசேஷமாக இந்த மாலை நேர கூடிக்கு ஆரம்ப ஜெபத்தை நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரர் ஆமோஸ் அவர்கள் வந்து ஜெபிக்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய் தகப்பனே, யாவே நாமமுடைய யெகோவா தேவனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, அப்பா, மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் ஜோதிகளின் பிதாவே, அப்பா, ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்தேசுவின் மூலமாய் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளா எங்களை ஒன்று கூட்டி இந்த நாளிலும் உடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க நீர் பாராட்டின இந்த ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளுகிற உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற சகோதரன் கூட உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவரை கூட மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாயும் கெஞ்சி மாட்டாடுகிறோம். இன்னும் கடப்பட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவத்தாமே நீயும் அவர்களும் இந்த ஒரு சத்தியத்தை கேட்க கிருபை செய்திட வேண்டுமாயும் கெஞ்சி மாட்டாடுகிறோம். அப்பா, இந்த ஒரு சிறு மனத்தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் நாதரும் இரட்சகரும் மீட்பருமான கிறிஸ்தேசுவின் மூலமாக எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நம்ம லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் பாடங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல இந்த வாரத்திலும் கூட புதியதான ஒரு ரீப்ரிண்ட்ஸ் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதை கூட நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரர் பாஸ்கர் அவர்கள் முன் வந்து நமக்காக எடுத்து தருமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை அவருடைய பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு முன்பாக பகிர்ந்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்கு நாம் செல்வோம். பாடத்தினுடைய தலைப்பானது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் 5103 ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் 5103. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது வேதபாகம், சகோதரர் எடுத்துக்கொண்ட ஒரு வேதபாகம் பார்க்கும் பொழுது மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 37 வரை நம்ம வாசிக்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 31 37 வரை இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை குறித்துதான இந்த தினம் கூட அந்த பாடம் அதுக்கு ஏற்றதாக நம்ம இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 31வது வசனமிலிருந்து. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கேபோலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே எண்ணெய் வாயுடைய ஒரு செவிடனை அவ்விடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, ஸோ இந்த ஒரு வசன பகுதியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஒரு சம்பவம் பார்க்கறதுக்கு முன்பாகவே ஆல்ரெடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல அற்புதங்களையும் அங்க சகல சொஸ்தமடையக்கூடிய ஒரு காரியங்களையும் கூட செய்து வந்து இருக்கிறார் என்பதை குறித்து கூட நம்ம இதுக்கு முன்னாலே இருந்த ஒரு பாடத்தை கூட நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது
ஸோ இதெல்லாம் அந்த நடந்தக்கூடிய ஒரு சொஸ்தமாகவும் சரி, ஒரு அற்புதங்களும் சரி. ஸோ அங்க நடந்த ஒரு காரியம் என்ன நம்மளுக்கு அங்க அந்த ஒரு பாடத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ தேவனுடைய இல்லைங்களா வல்லமையினாலே இந்த ஒரு சொஸ்தம் நடந்து இருக்குது என்பதை, ஸோ அந்த ஒரு உண்மையை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பதிவு செய்கிறத கூட பார்க்கிறோம். அப்படின்னா ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் அங்க இருக்கக்கூடிய அது ஒரு சொஸ்தமாக்கக்கூடிய ஒரு குணமாக்குதலும் சரி நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை குறித்து ஸோ இதுக்கு முன்பாக நடந்த ஒரு பாடங்களை கூட நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம், அந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு நபர், ஸோ அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது கொன்னை வாயும் இல்லைங்களா. அப்போ கொன்னை வாயும் மற்றும் செவிடனுமாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க இருக்கிறதா கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அவனை சொஸ்தமாக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா கொண்டு வரதை கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அங்க பார்க்கும் பொழுது கொன்னை வாயும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொன்னை வாயும் என்னங்க திக்கு, ஸோ வேற டிரான்ஸ்லேட்ல நம்ம பார்க்கும்பொழுது திக்கு வாயன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ திக்கு வாயன் அப்படின்னாக்கா அப்போ செவிடனம் கூட அங்க இருக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது டம் அண்ட் டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த டம் அண்ட் டஃப் எப்படி வருது அப்படின்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டம் அண்ட் டஃப் எப்படி வருதுங்க, ஏதாவது இது இருக்குங்களா அது குறித்து தானே நாலேஜ்? டம் அண்ட் டெஃப் ரெண்டும் சைமல்டேனியஸ்லி என்னங்க ஒர்க் ஆகாது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பேச முடியும் அவங்களால, ஆக்சுவலா பேச முடியும், ஆனா பேசுறதுக்கு அங்க வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, குழந்தையிலேயே செவிடனாக பொறுக்கும் பொழுது அவனால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன் அப்படின்னாக்கா கேட்கக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கும் பொழுதுதான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்றது நம்முடைய நாவை பார்த்தும் இல்லைங்களா, நம்முடைய அந்த ஒரு அசைவை பார்த்தும் ஸோ அந்த ஒரு சவுண்ட் வரும் பொழுது ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அப்படின்னாக்கா பிறக்கும் பொழுதே குழந்தையாக என்ன பண்ணிடுவாங்கனாக்கா அந்த ஒரு சிவிடராக பிறக்கும் பொழுது அந்த டம் அண்ட் டெஃப் அவங்களுக்குள்ள வருதுன்னு பாக்குறோம் இல்லைங்களா. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கும் பொழுது சிவிடரா இருந்திருக்கிறான் அந்த மனுஷன், அதே போல கொன்னை வாயமா இருக்கிறான் அப்படின்னாக்கா, அப்போ அந்த கொன்னை வாயின்றது பார்க்கும் பொழுது தொத்து வாயன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது திக்கி திக்கி பேசுவாங்க அப்படின்னாக்கா. ஸோ அது எப்படியா இருக்குன்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை என்னன்னு பார்க்கும்பொழுது, அவர் சமீபமா என்ன இருக்கலாம், அவருக்கு காது கேட்காத போயிருக்கலாம். அதுக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சகோதரர் ஆபெல் அவருடைய அப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவருக்கு காது நல்லா கேட்கும், நம்ம பேசுறது காது நல்லா கேட்கும், ஆனா பேச முடியாது அவரால். ஆனா அவரு பிறந்ததுல இருந்து நல்லா தான் இருந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு சமீபத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகும் பொழுது அந்த ஒரு வாய்ப்பேச்சு அவருக்கு போயிருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படின்னாக்கா அவருக்கு காது கேட்கும். ஆனா இந்த ஒரு மனுஷன், இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்க்கும் பொழுது, கொன்னை வாய், அதாவது திக்கு வாயனும் மற்றும் செவிடனமாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்படின்னாக்கா மேபி கூட என்ன இருக்கலாம், இன்சிடென்ட் ஒரு வேற எதுனா ஆயிருக்கலாம் அவருக்குள்ள இல்லைங்களா. ஆனா நம்மளுக்கு அந்த இடத்துல எவிடன்ஸ் இல்லை. ஆனா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக இந்த ஒரு காரியத்தை நான் சொன்னேன். ஸோ அப்படியாக இந்த மனுஷனை சுஸ்தமாக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்தில் அவருடைய நண்பர்கள் என்ன பண்றாங்க, கூட்டி வருதா கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ கூட்டி அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் மேல உங்களுடைய கையை வைத்து அவர் என்ன பண்ணுங்க, சுஸ்தம் பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, வேண்டிக் கொள்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பெரும்பாலுமான ஒரு அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்பொழுது, கையை வைத்து தான் என்ன பண்ணிருக்காருங்க, சுஸ்தப்படுத்திருக்கிறார் அப்படின்றது தெரிய வருது இல்லைங்களா. மெஜாரிட்டி ஸோ பெரும்பாலுமான பார்க்கும்பொழுது அற்புதங்களை என்னத்தான் பண்ணிருக்கிறாருனாக்கா கையை அந்த பர்சன் மேல வச்சு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஏன்னாக்கா அந்த நண்பர்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னாக்கா, உங்களுடைய கையை அவன் மேல வைத்து சுஸ்தப்படுத்துங்க அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, மெஜாரிட்டி ஆஃப் அந்த ஒரு அற்புதங்கள் ஸோ தன்னுடைய கையை அந்த பர்சன் மேல வச்சுதான் சுஸ்தம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி, ஸோ இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய அந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்டால் மாத்திரம் போதும் நம்ம சுஸ்தமாயிடுவோம் அப்படின்ற ஒரு காரியம் கூட நடந்திருக்குது இல்லைங்களா. ஒரு ஸ்திரீ கூட நம்ம பார்க்கும் பொழுது சோ அவங்க என்ன பண்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுஸ்தமாவே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னாக்கா அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாங்க இல்லைங்களா.
சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ அந்த ஒரு ஸ்திரீ அவங்களுக்குள்ள அந்த ஒரு விசுவாசத்தை அவங்க என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டால் மாத்திரம் போதும்னாங்க, அந்த ஒரு சொஸ்தமாக்கக்கூடிய ஒரு குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அந்த ஒரு ஸ்திரீக்குள்ளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாங்க, நிச்சயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சோ இப்படிப்பட்ட ஒரு அதான் சொல்லாங்க, அந்த ஒரு சொஸ்தமாக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காருனாக்கா ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறாரு அப்படின்ட்டு இந்த இடத்துல பதிவு செய்யப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சோ அந்த இடத்துல இல்லையா, சர்டன் பர்டிகுலர் இடத்துல பார்க்கும் பொழுது சோ அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை அங்க காணப்படுகிறது இல்லைங்களா. சோ விசுவாசம் இல்லாத நிலைமையில அந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. அது நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு அந்த வல்லமையான காரியத்தை செய்யாம அதை விடத்தை விட்டு அவர் என்ன பண்றாருந்தோ அவரு கடந்து போயிடுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு பர்சன் என்ன பண்ணுவாருங்க, அவர் மேல ஒரு அசுத்தாவி பிடிச்சிருக்க நிமித்தமாக சோ ரொம்பவே கீழே விழுந்து தன்னை என்ன பண்றாரு, காயெல்லாம் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டு என்ன பண்றாருங்க, அந்த ஒரு ஆவியை வந்து அந்த பன்றிகள் மேல போங்க அப்படின்னு சொல்லும்போது பன்றிகள் என்ன பண்ணுங்க, மேல இருந்து அந்த மலை மேல இருந்து அந்த கடல்ல குடிச்சிருந்தா கூட பார்க்கிறோம். இதை கண்டு அங்க இருக்கிற ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, சோ அவங்களுடைய வியாபாரம் கெட்டு போயிடுச்சு. அந்த பன்றிகள் தான் அவங்களுக்கு வியாபாரம் இருந்துச்சு. சார் அந்த மனுஷன் பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தானாக்கா, அந்த பர்சன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஒரு அனுதாபம் இல்லை. மாறாக அந்த ஒரு பன்றி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்து நிமித்தமாக அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல விரட்டுறாங்க. சோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து போயிடுறாரு சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவநம்பிக்கை. சோ அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன இல்லைங்க, அவநம்பிக்கை இருக்கிறது நிமித்தமாக சோ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்கள் அவர் கடந்து போயிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஏன் அப்படின்னாக்கா, சோ சொஸ்தம் அடையக்கூடிய ஒரு வல்லமையானது சோ விசுவாசத்திற்கு உட்பட்டதாக பாக்குறோம் இல்லைங்களா. அப்போ விசுவாசம், அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு சொஸ்தம் ஆகணும் அப்படின்னாக்கா முதலாவது அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசம் வேணும் இல்லைங்களா. சோ அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னாக்கா சோ அந்த காரியம் அந்த இடத்துல போனாக்கா நம்மளுக்கு சொஸ்தமாகும் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் விசுவாசம். இது கூட நம்ம எக்ஸாம்பிள் எங்க பாக்குறோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு நாமான் இல்லைங்களா, அவர் சொஸ்தம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசம் இருக்கிறது நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணாருங்க, சீரியா நாட்டில இருந்து அவரு கடந்து வரார் இல்லைங்களா. சோ கடந்து வந்து அந்த ஒரு சொஸ்தமாக்கக்கூடிய காரியத்தை கடந்து போகிறாரு. அந்த இடத்துல என்னக்கா சின்ன ஒரு அவருக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல ஒரு மனஸ்தாபம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு எலிசா என்ன பண்ணுது, வெளியே கூட அந்த டென்ட்ல இருந்து வெளியே கூட வந்து என்ன பண்ணுறது எட்டி பாக்குறது. மாறாக அவர் என்ன சொல்றாருங்க, அவரை போயிட்டு என்ன பண்ண சொல்லுங்க, அந்த குளத்துல அந்த ஒரு யோர்தான் நதியில போயிட்டு அவரு 7 தரம் ஒழுக்கி ஏறட்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய இதுன்னு பார்க்கும்பொழுது அவர் வெளியே கூட வந்து எதுவும் சொல்லலையே. மாறாக என்னன்னாக்கா, நம்முடைய நாட்டுல எப்படி இருக்குது, சீரிய நாட்டுல ரெண்டு பெரிய பெரிய ஆறு இருக்குது இல்லைங்களா, அப்னு நாங்க அது பேரு அந்த ஒரு இது ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது இல்லைங்களா. அந்த ஒரு நதி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்பா அண்ட் அப்னேர் ஏதோ ஒண்ணு இல்லைங்களா. சோ அந்த ஒரு ஆறுன்னு பார்க்கும் பொழுது இதை காட்டிலும் அந்த ஆறு எங்க ஊர்ல என்ன இருக்குது, ரொம்ப பெரிய அளவுல இருக்குது. சோ இது வந்து என்னங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிவர் தான் இல்லைங்களா. அப்படின்னாக்கா அவர் கூட அந்த விசுவாசம் இருந்திருக்குது. சோ அந்த ஒரு இஸ்ரேல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்மளை குணமாக்குவார் அப்படின்னு. சோ அதான் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சுகமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசுவாசம் இருக்கிற பட்சத்துல தானேங்க சோ அந்த ஒரு அற்புதங்கள் கூட நடக்குது அப்படின்ற விஷயத்த கூட இந்த இடத்துல அங்க ஒரு பதிவு செய்யறத கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அந்த ஒரு விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஒரு கொன்னைவாய் அப்புறம் செவிடனா இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் இல்லைங்களா, அந்த நபரை கூட்டி வர்றது யாருன்னு பார்க்கும்பொழுது அவருடைய நண்பர்கள் இல்லைங்களா. அப்புறம் பாருங்க அவங்க நண்பர்கள் கூட என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசம் இருக்குது இல்லைங்களா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போனாக்கா சோ இவன் வந்து குணமாகுவான் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் தான் என்ன பண்றாங்க, அவங்க கூட்டிட்டு வராங்க இல்லைங்களா. சோ அப்படி கூட்டி வரும்பொழுது அவங்களுக்குள்ள விசுவாசத்தை கூட அங்க வெளிப்படுத்துதுன்னு கூட பார்க்கணும் இல்லைங்களா. அப்படின்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போனா சுகமாகும் அப்படின்ற விசுவாசத்தோட போகும் பொழுது நிச்சயமாக அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துவார் அப்படின்றது அந்த இடத்துல தெளிவாக காணப்படுகிறது இல்லைங்களா. சோ அது மாத்திரம் இல்ல,
சோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஒரு கொன்னை வாயும் இருக்க மற்றும் அந்த ஒரு செவிடனா இருக்கக்கூடிய நபருக்கு அந்த ஒரு சொஸ்தமாக்கக்கூடிய ஒரு காரியம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு வினோதமான ஒரு அற்புதமாக இந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. வினோதம். வினோதம் பார்க்கும்போது என்னங்க, ஒரு விசித்திரமானது. மற்ற செயல்களை காட்டிலும் இது எப்படி இருக்குதுனாக்கா ஒரு விசித்திரமா இருக்குது இல்லைங்களா. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சோ அந்த நபரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, நம்ம படிச்சோம் இல்லைங்களா, மார்க் 7:30 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது அந்த நபரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து தனியாக வர சொல்லி ரகசியமாக அவரை குணமாக்குறதா கூட பார்க்கணும். புரியுதுங்களா? சோ தனியாக கூப்பிட்டு அவர் என்ன பண்றாருங்க, அந்த இடத்துல மிராக்கிள் பண்றாரு இல்லைங்களா. சோ அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருனாக்கா தன்னுடைய விரல்களை அந்த ஒரு செவிடனுடைய காதுகளை இப்படி தொடுறதா கூட பார்க்கணும் இல்லைங்களா. சோ அப்படி தொடும் பொழுது சகோதரன் என்ன சொல்றாருனாக்கா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அங்க பாஸ் ஆகுறது போல ஒரு ஏதோ ஒரு செய்கையை அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு இல்லைங்களா. அதாவது ஜீவனுக்கான ஒரு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்ல. சோ ஜீவனுக்கான ஒரு மின்னோட்டம் அப்படின்னாக்கா அப்ப அது அந்த பவர் பாருங்க எந்த அளவுக்கு கடந்து போயிருந்திருக்கு இல்லைங்களா. சோ அப்போ அவருடைய காதுல வைக்கும் பொழுது சோ அது சொஸ்தம் பண்ணிருக்குதுனாக்கா சோ ஜீவனுக்குண்டான அந்த ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ஜீவனுக்குண்டான ஒரு மின்னோட்டம் அங்க பாய்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அது மாத்திரம் இல்ல, சோ அவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா உமிழ்நீரை உமிழ்ந்து, அதாவது எச்சத்துப்பி, நம்மளுடைய லாங்குவேஜ்ல எச்சத்துப்பி என்ன பண்ணிருக்காருங்க, அந்த மனுஷனுடைய நாவை தொட்டு இருக்கிறார். பாருங்களா, ரொம்ப ஒரு வினோதமாக தான் இருக்குது இல்லைங்களா. எனக்கா சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய விசுவாசம் ரட்சிக்கப்பட்டது, என்ன பண்ணு, எழுந்து உன் படுக்கையை நீ எடுத்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஏஞ்சி போறாரு அப்படின்னா சொஸ்தமாயிடுறாரு. சொல் வார்த்தையினாலே தான் அவர் சொஸ்தமாகிறார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஒரு மனுஷனுடைய ஒரு அற்புதமானது, அந்த ஒரு சொஸ்தப்படுத்துற குணமானது ரொம்பவே ஒரு என்னங்க ஒரு வினோதமாக இருக்குது இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும் பொழுது இல்லைங்களா, நிச்சயமாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்னங்க ஒரு கேள்வி கூட வரும் இல்லைங்களா. அப்ப அந்த உமிழ்நீரை உமிழ்ந்து இல்லைங்களா அந்த மனுஷனுடைய நாவை தொடருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப நம்மளுடைய இதுல பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவோம், ஒரு அசிங்கமா பார்ப்போம் இல்லைங்களா. என்னப்பா இவர் எச்செல்லாம் துப்பிட்டு அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்களா. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அந்த காரியம் என்ன விளங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா ஈர்க்கிறாரு. அதாவது அவருடைய பக்கத்தை என்ன பண்றாரு, அந்த மனுஷனை ஈர்ப்பு செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மனுஷனுக்குள்ளாக என்ன வரணுங்களா, விசுவாசம் வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த வல்லமை, அவரிலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை அவர் சுஸ்தப்படுத்தும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மனுஷனுக்கு என்ன இல்ல, காது கேட்காது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரோ அந்த மனுஷனுக்கு கேட்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிமையாக கூப்பிட்டு வந்துட்டார். தனிமையாக அந்த ஜனத்துல இருந்து கூப்பிட்டு இந்த ஒரு அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறார் இல்லைங்களா. சோ அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உமிழ்நீரை உமிழ்ந்து இல்லைங்களா. சோ அப்ப அதை எடுத்து தொட்டு அங்க வைக்கும் போது இதெல்லாம் அந்த மனுஷன் என்ன பண்றான், எனக்கு அவர் கண்ணு தெரியும். அப்ப இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கிறார் அந்த மனுஷன். சோ அப்ப அப்சர்வ் பண்ணும் பொழுது அந்த மனுஷனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், அவருடைய கவனத்தை ஈர்ப்பு இருக்கணும் இல்லைங்களா. சோ கம்ப்ளீட்டா அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த கிரியையெல்லாம் அவரு செய்யறார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. பாருங்க, அந்த மனுஷனால என்னங்க கேட்கும் திறன் இருக்குது இல்லைங்களா. அது மட்டுமல்ல, சோ அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர் என்னன்னு என்ன பண்ண முடியும், சோ நடக்கிறது பார்க்க முடியும், ஏன்னா கண்ணு தெரியுது. அது மாத்திரமல்ல, இவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறேன்னு வைங்க, அவர் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு அவரை சொல்லிடுறாரா, இல்ல, நம்ம தான் என்ன பண்ணணும், சளி பிடிச்சிட்டு இருக்குது, இந்த மாதிரி தலை நோவுது அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, சோ கொஞ்சம் கைகள்லாம் ஹார்ட் பீட் அதெல்லாம் பார்த்துட்டு கெஸ் பண்ணிட்டு சரி இது எடுத்துக்கப்பா அப்படின்ட்டு பிரிஸ்கிரைப் பண்ணுவார் இல்லைங்களா. சேம் அதே தான். அப்ப அந்த மனுஷன் அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு தன்னால என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்து சொல்ல முடியாது. அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா அவனுடைய முழு கவனத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருப்புறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த ஒரு செய்கை, இந்த ஒரு வினோதமான ஒரு செய்கை அங்க செய்யும் பொழுது கம்ப்ளீட்டா அவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல போகுது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அது மாத்திரமல்ல, அந்த மனுஷன் ஃபைனலா என்ன வராருங்க, சொஸ்தமாகிறார் இல்லைங்களா. சோ இந்த சொஸ்தம் ஆகிறது நிமித்தமாக அவனத்திலிருந்து என்ன வெளிப்படுது அப்படின்ட்டு சகோதரர் சொல்லும் பொழுது,
சோ விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல். அந்த மனுஷனுக்குள்ளாக என்ன வெளிப்படுத்தும் பார்க்கும் பொழுது விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல். பாத்தீங்களா? அப்போ விசுவாசம் இருந்தா தான் சோ அந்த ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணிக்குவாங்க, சைகை பண்ணிருப்பாங்க. அங்க போனாக்கா சோ ஒருத்தர் ஆண்டவர் நம்மள சொஸ்தம் பண்ணுவார் அப்படின்ட்டு கூப்பிடும் போது விசுவாசத்தோடு வந்திருக்கணும். அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் தனிமையை கூப்பிடும் போது விசுவாசத்தோடு போயிருக்கிறார். அப்புறம் அந்த ஒரு காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது சோ அவன் என்ன பண்றான், சப்மிஷன் பண்றான் தன்னையே, இல்லைங்களா? சோ அப்ப அந்த கீழ்ப்படிக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அவனுக்குள்ள காணப்படுகிறது, இல்லைங்களா? அதுதான் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் உமிழ்நீர் நமக்கு முன்னாடி துப்பும் போது ஜஸ்ட் ஒரு எதிரில யாராவது வரும்போது நம்ம எதிரிலேயே எச்ச துப்புனா நம்ம கொஞ்சம் முறைக்க மாட்டோமா? என்னப்பா அப்படி துப்புறியா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு அது எச்ச துப்பி கூட ஒருவேளை அத்து தொட்டு வச்சாரா நாக்குலன்னு தெரியல. பட் என்னன்னாக்கா உமிழ்நீரை உமிழ்ந்து அவருடைய நாவை தொட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது ஒருவேளை அந்த உமிழ்நீரை தொட்டு கூட வச்சிருக்கிறது சான்ஸ் இருக்குது. அப்படின்னாக்கா அதுங்க ரெஃபரன்ஸ் அப்படி இல்லை. ஸோ அப்படின்னாக்கா அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அசிங்கமா நினைச்சிருக்கணும். இந்த ஒரு சைக்கு வந்து அசிங்கமா நினைச்சுக்கணும், அப்படி இல்லை. மாறாக என்ன பண்ணிருக்காங்க, தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறார். அப்படின்னாக்கா கீழ்ப்பழிந்திருக்கிறார். ஸோ அப்படின்னா அந்த மனுஷனுக்குள்ளாக 2 விதம் காணப்படுகிறது பார்க்கும் பொழுது, ஒன்று விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலை, இல்லைங்களா? சோ அப்படியாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன படிப்பினை அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ இந்த ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷன் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, இல்லைங்களா? ஏன்னா அது அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும் பொழுது இயேசுவை அவன் என்ன பண்றான், கம்ப்ளீட்டா கவனிக்கிறான், இல்லைங்களா? பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறதா கூட பார்க்கிறோம், இல்லைங்களா? சோ வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து, இல்லைங்களா? அப்ப அண்ணாந்து பார்த்து தேவன் அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஆயிட்டு இருக்குது. சோ இவைகளெல்லாம் அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுகிறான், ஒத்து கவனிக்கிறான். சோ கவனிக்கும் பொழுது சோ அந்த இடத்துல அந்த மனுஷன் என்ன உணர்ந்து கொள்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொஸ்தம் பண்ணாரு. ஆனா இந்த சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்திலிருந்து தான் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விசுவாசம் கூட தேவன் மேல அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவர் தேவனை நோக்கி தான் என்ன பண்றாரு, அவரு கம்ப்ளீட்டா பிரேயர் மூலமாகத்தான் அவரு இந்த காரியத்தை செய்யறாரு. சோ இது நிமித்தமாக அந்த மனுஷன் கூட அவனுக்கு என்ன ஒரு படிப்பினையாக இருக்கு பார்க்கும்பொழுது, சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு சொஸ்தமானது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் அந்த ஒரு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு தோற்றமாக இருக்கிறது அப்படின்ட்டு என்ன பண்றாருனாக்கா அந்த ஒரு மனுஷன் அங்க விரும்புறார், இல்லைங்களா? சோ அது அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இல்லைங்களா? சோ இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்றாருங்க, எப்பத்தா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. சோ எப்பத்தா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னன்னு அதோடைய அர்த்தம் பார்க்கும் பொழுது, எப்பத்தா என்றது அர்த்தம் என்னன்னு பார்க்கும்பொழுது திறக்கப்படுவாயாக, இல்லைங்களா? அப்படின்னாக்கா சோ அவருடைய காதுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது, இல்லைங்களா? சோ அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த மனுஷனுடைய செவிகள் திறக்கப்படுது. சோ பேசக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, அந்த திக்குவாயா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அவனை விட்டு நீங்க போறது அப்படின்னு பார்க்கிறோம், இல்லைங்களா? இது நடந்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்க்கும் பொழுது அவரு பெருமூச்சு விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருங்க, பெருமூச்சு விட்டு இருக்கிறார். அப்ப பெருமூச்சு விட்டார்னாக்கா என்ன அர்த்தம், அதாவது இந்த பெருமூச்சு விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷன் அந்த டைம்ல அந்த மனுஷனுடைய அந்த ஒரு பாதிப்பு இருக்கு பாருங்க, இல்லைங்களா? அந்த பாதிப்புல இருந்து அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு பாருங்க. அது நிமித்தமாக அது மாற்றமல்ல, சோ உலகத்தில் இருக்கக்கூடிய, இல்லைங்களா, முழு சிருஷ்டியும், இல்லைங்களா, சோ முழு சிருஷ்டியும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தவிப்பானது அதை அவர் சிந்திச்சு அவர் என்ன பண்றாருனாக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த ஒரு மனுஷர்களுக்கு அப்படின்ற விஷயத்த அந்த ஒரு என்ன அனுதாபத்தோடு அவர் அறிந்து என்ன பண்றாருனாக்கா அந்த ஒரு பெருமூச்சு விருதா கூட போறோம். அதாவது எந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது நிமித்தமாக அவர் ஆழ்ந்த ஒரு அனுதாபத்தை அவர் என்ன பண்ணிருக்காருங்க, காட்டியிருக்காரு. அதுதான் பெருமூச்சு விடுறது. இப்ப நம்ம பெருமூச்சு எது விடுவோம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடப்போகுது அப்படின்ற ஒரு பெருமூச்சு விடுவோம், இல்லைங்களா? அதுதான் என்னக்கா ஒரு அனுதாபம் அது நம்மளுக்குள்ள செயல்படும் தெரியுது, இல்லைங்களா? அது பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பெருமூச்சு விடுறதுக்கு காரணம் சகோதரர் ஒன்று என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது,
மனுஷருக்கு மேல இருந்த ஒரு அனுதாபம் இல்லைங்களா. அதாவது அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு காரியம் எப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டம். ஏன்னாக்கா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிஜமே கம்ப்ளீட்டா அவரால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காகவே அவர் என்ன பண்றாருனாக்கா பெருமூச்சை அந்த இடத்துல விட்டார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ அது மாத்திரமல்ல, அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லும் பொழுது லாசரஸ் இல்லைங்களா, லாசரஸ் மரிச்சு இருக்கும் பொழுது கூட சோ அவர் மரித்து 3 நாள் ஆன பிற்பாடு இல்லைங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க வராரு. வரும்பொழுது அங்க மரியாளும் இல்லைங்களா அங்க நின்று இருக்கக்கூடிய யூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. சோ அப்ப அந்த அழுகிறதை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன வருதுன்னு பார்க்கும் பொழுது நாங்க அவரு ஆவியிலே கலங்கினார் அப்படின்னு ஒரு வார்த்தை. சோ அதான் பார்க்கும்பொழுது மனுஷர்கள் மேல இருந்த ஒரு அனுதாபம். இது கூட ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரை எழுப்புறதுக்கு அவர் வல்லமை இருக்குது, அவர் எழுப்புனாரு, என்னத்துக்கு அவரு கலங்கணும், ஏன் கண்ணீர் விடணும் அப்படின்ட்டு கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா. அப்ப அது வெறுத்து காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு மேல வச்சிருந்த ஒரு அனுதாபம். அதாவது இந்த மனுஷருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கா ஒரு தனிமை, ஒரு மரணம் என்பது என்னங்க, ஒரு 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 சம்பந்தமானது அந்த இடத்துல பிரிஞ்சு இருக்கும் பொழுது என்னங்க, ஒரு பிரிவினை அந்த இடத்துல இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு துக்கம் இருக்கும் இல்லைங்களா. அந்த துக்கத்தை எப்படி பாக்குறாங்கன்னா ஜனங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழுகுறாங்க அப்படின்னாக்கா, ஜனங்கள் லாசரஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லைங்களா. சோ அப்ப பார்க்கும்பொழுது மரியாள் இல்லைங்களா மார்த்தாள் எல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் படுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸா இருந்திருக்காருனாக்கா, அந்த அனுதாபம், அந்த ஜனங்கள் அழுகக்கூடிய அனுதாபம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு காரியம் பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு அனுதாபத்தோட அந்த இடத்துல என்ன பண்றாருனாக்கா ஆவிலே கலங்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது ரெஃபரன்ஸ் கூட பார்க்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினை அப்படின்னு சொல்லும் பொழுது, சோ தீர்க்க தரிசனால் உழைக்கப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லைங்களா. அதாவது மனுஷனுடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்களா பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ இதுதான் நம்மளுக்கு படிப்பினையாக இருக்கு இல்லைங்களா. அப்ப அது பெருமூச்சு விடுத்து காரணம்னு பார்க்கும் பொழுது சோ முழு மனுக்குலத்தின் மேலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கக்கூடிய அந்த அனுதாபம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, சோ மனுக்குலமும் கஷ்டப்படுகிற அந்த ஒரு கஷ்டம் துன்பம் அதெல்லாம் எப்படி இருக்குதுனாக்கா, அந்த ஒரு துயரம் எப்படின்னு இருந்தாக்கா சோ அதை பார்த்து ரொம்பவே என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப ஒரு அனுதாபத்தோடு ஆவிலே அவரு கலங்கி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட சொல்லப்படுது இந்த வசனம் இல்லைங்களா. வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா. சோ இப்ப பார்க்கும் பொழுது சோ நம்முடைய பலவீனங்களை குறித்த ஒரு பரிதபிக்க கூடாத ஆசிரியரா இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவர் பரிதபிக்கிறார் நம்மை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார் அப்படின்ற அர்த்தம் இல்லைங்களா. நம்மளுடைய கஷ்டம் துன்ப பாடுகளை அவருக்கு நல்லா தெரியும். அது நிமித்தமாக அவர் என்ன பண்றாருங்க, பரிதபிச்சு நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு என்ன பண்றாருங்க அந்த ஒரு காரியத்தை அவரு நன்மையான காரியத்தை அவரு செய்யறாரு அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. சோ அப்படியாக நமக்கு கூட ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு பரிபூர்ணமானவர் இல்லைங்களா, அவருடைய சரீரமானது பரிபூர்ணம், சோ அவரு எந்த ஒரு வியாதியும் அவர் அண்டாது அப்படின்றலாம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, சொல்லுவாங்கதான் இல்லைங்களா. ஏன்னாக்கா அவர் பரிபூர்ணமானவர், தேவனுடைய குமாரன் இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய பலவீனங்கள் எப்படி இருந்தாக்கா நம்மளால தாங்க முடியறது இல்லை இல்லைங்களா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமானவர், அவருடைய அந்த பரிபூர்ணமா சரீரத்துல எந்த ஒரு வியாதியும் அண்டாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாக்கா அது அப்படி அல்ல அப்படின்றாரு. அப்போ எந்த விதத்துல நம்ம அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மை காட்டிலும் அதிகமான ஒரு ஒரு உணர்வு கூடிய ஒரு திறன் அவருக்கு அதிகம் இருக்கு. ஒரு உணர்வு இருக்கு, சென்ஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த சென்ஸ் ஆனது ஒரு அதிகமான ஒரு திறன் அவருக்குள்ள இருக்குது இல்லைங்களா. அதாவது அவர் பரிபூர்ணமான மனசு இருக்குது இல்லைங்களா, சரீரம் இருக்குது, இருந்த போதிலும் அவருடைய சென்ஸ் இருக்கு பாருங்க, நம்மை காட்டிலும் பல மடங்கு. 100% அவரு மேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம யாரும் பார்த்தது இல்லை இல்லைங்களா. ஒரு பரிபூர்ணமான மனுஷன் யாரும் பார்த்துருக்கிறோமா இல்ல. எல்லாம் அப்பரிபூர்ணம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு டீக்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம மனுக்குலம் இல்லைங்களா. சும்மா ஒரு டோக்கர் ஆச்சாங்க தாங்க முடியாது. பெயின் எந்த இருந்தாக்கா இங்க வரைக்கும் அடிக்கும் இல்லைங்களா, தாங்க முடியாது இல்லைங்களா. சோ பார்க்கும் பொழுது அந்த ஒரு பரிபூர்ணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பரிபூர்ணமான மனுஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது
எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த பரிபூர்ணமான மனுஷனுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, அந்த உணர்வு திறன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அனைத்து அந்த உணர்வு திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது விழிப்பாக இருக்கும் இல்லைங்களா. எந்த செகண்ட் அப்படின்னா கூட கம்ப்ளீட்டா இருக்கான இயேசு கிறிஸ்துக்கு அந்த உணரக்கூடிய அந்த ஒரு சத்துவம் இருந்துச்சு அப்படின்ற பார்க்கிறோம் இல்லைங்களா. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை குறிச்சு பண்ணக்கூடிய அனுதாபம் இருக்கு இல்லைங்களா. அந்த அனுதாபம் காணக்கூடிய அந்த ஒரு காரியம், அதுக்கப்புறம் வலி வேதனை என்னன்றது உணரக்கூடிய அந்த ஒரு திறன் கூட நம்மை காட்டிலும் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அப்ப வலி வேதனை அப்படின்னாக்கா நம்முடைய வலி ஓகே, மற்றவர்களுடைய வலி இப்ப நம்ம சொல்லலாம், எனக்கு கால் நோவுது, கை நோவுது, தலை ரொம்பவே நோவுது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அது யாருக்குதான் நிறைய தெரியும்னு பார்க்கும்பொழுது அந்தந்த பர்சனுக்கு தான் தெரியும். அந்த மற்றவர்கள் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க உணர்வாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியா அப்படின்ட்டு சும்மா சிம்பிளா முடிச்சிடுவோம் இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு அந்த சென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பெயின் என்னன்றது அந்த அளவுக்கு அவர் உணர்ந்து கொள்றார். அதுதான் அந்த ஒரு பர்ஃபெக்ட் மேனுடைய அந்த ஒரு பரிபூர்ணமான அந்த சரீரம் மனசு அப்படின்றது அதுதான் இல்லைங்களா. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மை காட்டிலும் அதிகமாக அவருக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. மற்றவர்களுடைய அந்த ஒரு வலி வேதனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மை காட்டிலும் அவருக்கு ரொம்பவே மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க சொல்றாரு, அதாவது நம்ம சுற்றுச்சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம எப்படி நம்ம பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே பார்த்து பழகிக்கிறோம். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட கை கால் ஏதோ துண்டாயிடுச்சு, அதை பார்த்தோன்னு ஐயோ பாவம் அவ்வளவு முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. அந்த எந்த அளவுக்கு அந்த ஒரு பரிதவிக்காரனாக்கா அவருடைய பெயின் என்னன்றது இவருக்கு நல்லாவே உணர முடியும் இல்லைங்களா. அந்த அளவுக்கு அவருக்கு அதிகமான அந்த ஒரு அந்த உணர்வு திறன் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதான் சொல்றாரு, நம்மள எப்படி பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருனாக்கா, சர்வசாதாரணமா நம்ம பழகிட்டு இருக்கிறோம் சுற்றுச்சூழ்நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படின்னாக்கா. எந்த ஒரு பெரிய விபத்தோ ஏதோ ஒரு காரியம் நடந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், அது நார்மலா நினைச்சிடுவோம் இல்லைங்களா. ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு வைங்க, பெரிய ஒரு பூகம்பமோ இல்ல ஏதோ ஒரு சுனாமியோ நினைச்சுன்னு நினைச்சுக்கோ, ஐயோ இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, அவ்வளவு வெரி சிம்பிள், மறாதனால அது காணாம போயிடும் நம்ம மைண்ட்லயே இல்லைங்களா. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. அந்த மனுஷனுடைய வலி வேதனை என்னன்றது அந்த அளவுக்கு அந்த உணர்வு திறன் அவருக்குள்ள இருக்கும் பொழுது ரொம்பவே பரிதபிச்சு என்ன பண்ணுவாருங்க, அந்த ஒரு அனுதாபத்தை மனுஷர் மேல காட்டுவார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த ஒரு அந்த ஒரு அனுதாபம், அந்த ஒரு பரிதபிக்கக்கூடிய உணர்வு இருக்கு நிமித்தம் தான் அந்த இடத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, பெருமூச்சு விட்டார் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு பதிவு சொல்லப்படுது இல்லைங்களா. இது நிமித்தமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு அவர்கிட்ட இருந்து என்னங்க ஒரு வைட்டாலிட்டி இல்லைங்களா. அந்த ஒரு வைட்டாலிட்டி அவரை விட்டு போச்சு அப்படின்ட்டு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதாவது அந்த சத்துவம் அவருக்குள்ள இருக்கிற சத்துவம் இழந்து போனார். அதாவது ஒரு சொஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்திலையும் அந்த இயேசு கிறிஸ்து என்ன புறப்பட்டு இருக்குங்க, அந்த ஒரு வல்லமை அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு போயிட்டு இல்லைங்களா. அதான் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு ஸ்திரீ அந்த ஒரு கூட்டத்துல அந்த வஸ்திரம் அந்த இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் சொஸ்தமாகவே அந்த ஒரு விசுவாசத்தோடு தொடும் பொழுது சடனா அந்த இயேசு கிறிஸ்து ஒரு ஷாக் அப்படியே வருது இல்லைங்களா. வந்த உடனே கேக்குறாரு அவங்க சீஷர்கிட்ட, என்னை தொட்டது யார் அப்படின்னு. ஃபுல் ஜனக்கூட்டங்களா இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. அப்போ அவருக்குள்ள அந்த உணர்வு என்னன்னாக்கா அவர்கிட்ட இருந்து அந்த வைட்டாலிட்டி அப்படின்னா புறப்பட்டு போயிருக்குது, அந்த வல்லமை இல்லைங்களா, அந்த வல்லமை புறப்பட்டு போயிருக்குது இல்லைங்களா. அங்க சொல்லும் போது தான் சொல்றாருனாக்கா, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் தன்னுடைய சத்துவத்தை அவர் என்ன பண்றாருங்களா, அவரு இழப்பதின் மூலமாக அவரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றாங்க, அந்த பலவீனத்தை, அதாவது மனுஷனுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நாளுக்கு நாள் அவருடைய சத்துவம் குறைய ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவரு சிலுவை மரத்துல தான் என்னங்க தன்னுடைய மரணத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ன பண்ணிருக்காருனாக்கா தன்னுடைய சத்துவத்தை இழந்திருக்கிறார்.
ஏன்னாக்கா அவர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொஸ்தமாக்குதலையும், அந்த குணமாக்குதலையும், அந்த ஒரு மிராக்கிள் பண்றது ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்த்துல இருந்து என்ன புறப்பட்டிருக்குது வெளியா வல்லமையானது. அவருடைய அந்த ஒரு கம்ப்ளீட்டா அவருடைய விட்டு அது பவர் கொஞ்சம் கொஞ்சமா அது உயர் திறன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, உயர் ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவரை விட்டு வெளியே போயிருக்குது இல்லைங்களா. அதான் சொல்ற தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரம் அவருடைய அந்த ஒரு உயிராற்றல் அவரை விட்டு புறப்பட்டுருக்குது. அப்ப புறப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது சொஸ்தம். சொஸ்தம் ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா அவருடைய பலவீனத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லைங்களா. சோ அவங்களுடைய பலவீனம், சோ மற்ற ஜனங்களுடைய பலவீனம் இவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அந்த வல்லமை அவர்கிட்ட இருந்து புறப்படும் பொழுது கம்ப்யூட்டர்னா சத்துவமானது இவருக்கு வந்து குறைவுபடுகிறது இல்லைங்களா. சோ கம்ப்ளீட்டா பார்க்கும்பொழுது அவருடைய அந்த ஊழியம் பார்க்கும் பொழுது சொஸ்தமாக்குதல் மற்றும் மற்றவர்களை வந்து ஆசீர்வதிக்கிறது, அது மாத்திரமல்ல மற்றவர்கள் ஆறுதல் படுத்துறது, அப்புறம் போதனை செய்கிற வழியிலும் கூட. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணும்போது பாருங்க, பண்ண 1 hour நம்ம நின்று பேசினாக்கா மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி அவுட் ஆகுனாக்கா அப்படியே கண்ணெல்லாம் டிம் ஆகிட்டே வரும். பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் நிறைய ஃபீல் ஆயிருக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட அப்படியே ஸ்ட்ரக் ஆகிருக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகும்போது ஆகும். எனக்கா அந்த ஒரு ஆற்றல் நம்மளை விட்டு வெளியே போகுது அப்படின்னா அவங்கவுங்களுடைய பாடி கண்டிஷன் இருக்கா அது பொருந்தும். ஆனா பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டா அந்த மனுக்குலத்து மேல வச்சிருந்த ஒரு அனுதாபம், அது பரிதவிக்கக்கூடிய ஒரு தன்மை கம்ப்ளீட்டா அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க செய்யும் பொழுது அவர்ல இருந்து அந்த ஒரு வைட்டாலிட்டி அவர்கிட்ட புறப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்படியாக ஆண்டவருடைய அந்த ஒரு என்ன சொன்னாங்க தேவனுடைய பிரதிநிதியாக அவரு இந்த வேலையை செய்யும் பொழுது சோ அவருடைய வேலை இதுதானா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னாக்கா இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க, ஏசு கிறிஸ்துட்ட வந்தானாங்க சொஸ்தம் கிடைக்குது, மிராக்கள் கிடைக்குது அப்படித்தான் இல்லைங்களா. சோ அப்படின்னாக்கா அங்க சொல்லும் பொழுது அப்ப மனுஷரோட துயரங்களை வந்து முடிப்பதற்கும் அப்புறம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து சொஸ்தமாகறதும் இதுதான் அவருடைய வேலை. ஸோ இதுதான் இதற்காகத்தான் தேவனுடைய பிரதிநிதியாக வந்தாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல இல்லைங்களா. அப்போ அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது ஓகே, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு என்னன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நம்மள நெருங்க செய்து, அதிகமாக நம்மள நெருங்க செய்து. ஏன்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு பரிதபிச்சு மனுஷருக்கு மேல ஆறுதல் படுத்தி நம்மள தேற்றுகிறார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ஸோ நம்மளுடைய இருதயம் கூட என்ன ஆகுதுக்கோ ஸோ அவரை கிட்ட நெருங்க செய்து இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு இவ்வளவாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் உணர்ந்து அவர் நம்ம கிட்டி சேரக்கூடிய தன்மை இன்னும் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அது மாத்திரம் மேல அவர் மேல வச்ச ஒரு நம்பிக்கை இல்லைங்களா. சோ இன்னும் நாங்க சிறப்பான ஒரு அஸ்திபாரத்தை நமக்குள்ள போடுறதா கூட பார்க்கிறோம். அவர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக அஸ்திபாரம் போடுது அப்படின்னாக்கா இந்த சொஸ்தமாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து சோ தேவனுடைய பிரதிநிதியாக வந்து விதமா இது செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே. சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு கிட்டி நெருங்கி செய்து, அது மாத்திரமல்ல நம்முடைய விசுவாசம் கூட இன்னும் நங்கரம் போல என்னங்க அவர் மேல அந்த அஸ்திபாரத்தை போட செய்யுது இல்லைங்களா அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கூட பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு சரீரத்துல ஏற்பட்ட சோர்வு நிமித்தமா கூட அவரு பெருமூச்சு விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு கூட இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. எனக்கா அங்க பெருமூச்சு விடும் பொழுது ஸோ அந்த மனுஷர் மேல வந்த ஒரு அனுதாபம் இல்லைங்களா, அது நிமித்தமாக அதாவது அவர்கிட்ட இருந்த ஒரு வல்லமை புறப்படுவது நிமித்தமாக ஒரு சோர்வுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது ஸோ அப்ப அந்த பெருமூச்சு விட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு அது வந்து ஓகே நல்லது இல்லைங்களா. ஸோ அதே போல இன்னொரு என்ன இது கொடுக்குறான்னு பார்க்கும்பொழுது ஸோ கர்த்தர் பெருமூச்சு விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஒரு அனுதாபம், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சோர்வு இல்லைங்களா. சோ அந்த ஒரு சோர்வு நிமித்தமாக இல்லைங்களா தமது மரணத்தை கல்வாரியில சிலுவையில போடுற அந்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் அவர் பரிதபிக்கும் பொழுது தன்னுடைய பாடியில இருக்கக்கூடிய அந்த வைட்டாலிட்டி எல்லாம் புறப்படும் பொழுது சோர்வு கூட போகுது இல்லைங்களா. ஸோ நம்ம கூட ஒரு டயர்ட்னஸ் ஆகும்போது கூட பெருமூச்சு விடணும் நம்ம இல்லைங்களா. அதான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இன்னொரு ஒரு ஆப்ஷன் கூட என்ன சொல்றாருனாக்கா சோர்வு அவருடைய பாடியில நிறைய வந்திருக்கும் இந்த ஒரு அற்புதங்கள் எல்லாம் செய்யும் பொழுது. ஸோ அது நிமித்தமாக கூட அவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா பெருமூச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு காரியம் தோணுன்னு பார்க்கும் பொழுது அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
சிலுவை மரணத்தில் மாத்திரத்தான் அவருடைய கம்ப்ளீட்டா இது அவருடைய மரணத்தை ஒப்பு கொடுத்தாரான்னு பார்க்கும்போது இல்ல. எப்போ பேப்டிசம் எடுத்தாரோ அன்னில இருந்து நம்ம பார்க்கணும் கவுண்ட் பண்ணோம்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரிடே அவர் என்ன பண்ணிருக்காருங்க, தன்னுடைய சத்துவத்தை அவரு இழந்திருக்கிறார். சோ இழந்து ஃபைனலா தான் என்ன பண்ணிருக்காருங்க, கல்வாரி சிலுவையில அந்த ஜீவனை அவரு கம்ப்ளீட்டா அவரு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கணுங்களா. அதான் அது அதான் சொல்லும்போது அவருடைய சர்வீஸ் சொல்லும்போது சொன்னாக்கா, மரணத்துக்கு ஏதுவான நான் துக்கம் கொண்டிருக்கிறேன், அதாவது மரிக்கும் தருவாயில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா. சோ அதான் சொல்றாரு, நானு மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துக்கு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு இல்லைங்களா. அதை நான் முடிக்கும் அளவோ எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் இல்லைங்களா. சோ அதான் சொல்றாரு. அப்ப அந்த ஒரு துக்கம் எந்த அளவுக்கு ஆண்டவர இயேசு கிறிஸ்துல இருக்குதுன்னாக்கா, கம்ப்ளீட்டா தன்னுடைய ஜீவனை இழக்கணும் இல்லைங்களா. அப்படின்னாக்கா என்டையர் 3.5 years என்ன பண்றாரு அவரு, தன்னுடைய ஜீவனை கம்ப்ளீட்டா சொஸ்தமாக நிமித்தமாக மற்றவர்களுக்கு மிராக்கள் அந்த செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்காரு, எழுந்துட்டே இருக்கிறார். சோ அதான் சொல்றாரு. சோ என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. சோ அது முடிக்கும் அளவும் நான் என்ன பண்றேன், எவ்வளவோ நெருக்கப்படுறேன். அப்போ இந்த ஒரு வார்த்தை சொன்ன மறாதனால தானாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டு அவங்க சொல்றாரு, என்னங்க எல்லாம் முடிந்தது என்று உறக்க சத்தத்தோடு என்ன பண்றாங்க அவரு அங்க தன்னுடைய ஜீவனை அங்க முழுமையாக அங்க கொடுத்து நிறைவேற்றத்தை கூட பார்க்கணும் இல்லைங்களா. அதான் அந்த இடத்துல என்ன சொல்லும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான அவருடைய துக்கம் அது என்னன்னு பார்க்கும் பொழுது, மரணத்துக்குள்ளான அவரது ஞானஸ்தானம் எங்க முடியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒரு கல்வாரி சிலுவையில. அப்படின்னாக்கா ஞானஸ்தானம் எடுத்தது நாள் முதல் அங்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது நாங்க சோதனை இல்லைங்களா, கம்ப்ளீட்டா இல்லைங்களா, மற்ற ஜனங்களுக்கு அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு மிராக்கல், அப்புறம் சுஸ்தம் பண்ணுதல், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜீவனை இழந்து ஃபைனலா என்ன பண்றான்னு பார்க்கும் பொழுது அந்த ஒரு மரணத்துக்குள்ளான அவருடைய ஞானஸ்தானத்தை அவரு அங்க முடிக்கிறார். சோ அது முடிக்கும் மூலமும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய அந்த ஒரு சப்மிஷன் இல்லைங்களா, தேவனுக்கு கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வரும்பொழுது எந்த அளவுக்கு தன்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றிருக்கார் பாருங்க இல்லைங்களா. சோ இதுதான் அந்த இடத்துல ரொம்பவே ஹைலைட் இல்லைங்களா. சோ பார்க்கும்போது தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார்ன்ற ஒரு டாபிக் அங்க இடத்துல சகோதரர் கொண்டு வரார் இல்லைங்களா. அப்போ எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த ஒரு கொன்னை வாயம் மற்றும் அந்த ஒரு செவிடனுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு சொஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தின் நிமித்தமாகத்தான் இந்த ஒரு டைட்டில் வந்துச்சா அப்படின்ட்டு ஒரு கேள்வி போடுறார். இல்ல சோ அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, சோ மத்தேயு பதிவு செய்யும் பொழுது என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா ஃபுல்லா அங்க பிரபலம் ஆயிட்டு இருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக செய்யும் பொழுது பிரபலம் ஆயிருக்கிறாரு. சோ அப்படின்னாக்கா சோ எல்லாவற்றையும் என்ன பண்ணாக்கா நல்லா செஞ்சுட்டு இருக்காருனாக்கா, சோ ஃப்ரம் தி பிகினிங் என்னங்க அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்தையும் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படின்னாக்கா இந்த ஒரு காரியம் செய்வது மாத்திரம் இந்த டைட்டில் அந்த இடத்துல வரல, நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. சோ இப்போ இங்க மேத்யூ பதிவு செய்யும் போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 வரை நம்ம படிக்கணும்னா நிறைய ஒரு அற்புதங்களை பத்தி அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு அந்த இடத்துல இல்லைங்களா. சோ அது சொல்லிட்ட பிற்பாடு ஃபைனல் என்ன சொல்றேன்னாக்கா, இஸ்ரேவேலின் தேவனை அங்க மகிமைப்படுத்தினாங்க அந்த ஜனங்கள் அப்படின்னாக்கா, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை நிறைய அந்த ஒரு மிராக்கிள் எல்லாம் செய்யும் பொழுது சோ எல்லாவற்றையும் அவரு எல்லா இடத்துலயும் நல்ல விஷயம் தான் அங்க செஞ்சிருக்கிறார் அப்படின்றது சகோதரர் அந்த இடத்துல ஒரு பதிவு அங்க கொடுக்கறதா கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. வேறு வசனத்தை வாசித்துலாங்களா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 வரை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு பாத்தீங்களா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. சப்பானி, குருடர், அப்புறம் நிறைய பேர் அவங்களை கூப்பிட்டு பாருங்க. அது சும்மா நம்ம சிம்பிளா தான் சொல்றோம். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, சொஸ்தம் பண்ணிப்பாரு. இப்ப கூட நம்ம இடத்துல யாருன்னா ஒருத்தர் ஒரு இது போட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு முகாம ஏதோ எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு போடுறோம், எல்லாருக்கும் துணியை தான் கொடுக்குறாங்கனாக்கா எங்க இருக்கிற பிச்சைக்காரன் அவங்க
குரூப்பா வந்துருவாங்க இல்லைங்களா. அப்ப பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஜனங்கள் இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சுத்தம் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் பிரபலம் ஆயிட்டார். ஸோ அப்போ எல்லாரும் அவரை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ எல்லாருக்கும் அங்க சுத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படி சுத்தம் பண்ணும்பொழுதுதான் இஸ்ரேலி தேவனை என்ன பண்ணிருக்காங்க, மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. முடிச்சிருங்க. அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ம். ஊமையர் பேசுகிறதையும் ம். ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாத்தீங்களா, அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய பேருக்கு என்ன சுத்தம் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா. அப்படின்னாக்கா இந்த டைட்டில் வந்து வெறும் இந்த ஒரு பொன்னைவாயும் மற்றும் செவிடனா இருக்கக்கூடிய பர்சன் நிமித்தமாக அந்த டைட்டில் வரல அப்படின்ட்டு இந்த இடத்த சகோதரர் பதிவிடுறார். ஓகேங்களா. அடுத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய மகிமையை அவரு வெளிப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஒரு அற்புதங்கள் இல்லைங்களா, அற்புதங்கள், அப்புறம் வியாதியர்களை சுஸ்தம் பண்ணுதல், அப்புறம் பிசாசுகளை துரத்துறது, இது வந்து அவருடைய ஊழியமாக இராமல் இல்லைங்களா. எனக்கு ஆண்டவர் தேவனுடைய பிரதிநிதியாக வரும் பொழுது நிறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய பிரபலம் ஆயிட்டார் சுஸ்தம் பண்றதுல இல்லைங்களா. அப்புறம் பிசாசு துரத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியம் இதுவாக இல்லை, மாறாக அவருடைய மெயின் இல்லைங்களா என்ன சொல்லாங்க. ஸோ தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டத்துல ஒரு மெயின் என்ன ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுக்கிறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் காரணமாக இருக்கிறது இல்லைங்களா. ஒரு விலைக்கிரயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுக்கணும், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மெயின் டாஸ்க் இல்லைங்களா. அப்படின்னாக்கா இதெல்லாம் என்னங்க ஒரு சைடு, எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய மிராக்கல்ஸ், சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அந்த குணமாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு தன்மை எதற்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விசிபிள் கிங்டம்ல நடக்கக்கூடிய இல்லைங்களா அந்த ஒரு அற்புதமானதை ஒரு உதாரணமாக அவர் என்ன பண்றாருனாக்கா இந்த ஒரு காரியத்தை அங்க நடத்துற ஒழிய அது மெயின் டாஸ்க் இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா உலக கிறிஸ்தவர்கள் எதைதான் மெயினா வைக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டாக்கா அற்புதம் நடக்கும் இல்லைங்களா. இதற்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, பொய்யா கூட நாடகம் பண்ணி அங்க என்ன பண்றாங்க, பிரபலம் ஆயிடுறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மெயின் டாஸ்க் அது கிடையாது இல்லைங்களா. அப்போ மெயின் டாஸ்க் என்னன்னு பார்க்கும்பொழுது தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்கும்பொழுது இல்லைங்களா எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் ஒரு பிரைமரி என்ன சொல்லுவாங்க, அது ஒரு தேவனுடைய ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. அதை தொடர்ந்து இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கபடற்ற இஸ்ரேலரை அவர் என்ன பண்ணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சூழலை பின்பற்றதுக்காக அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். அதுதான் ரெண்டாவது ஒரு வேலையாக இருக்கிறது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்கணும், அதான் ரான்சம் இல்லைங்களா. அதே போல கபடற்ற உத்தம இஸ்ரேலர் இருக்காங்க இல்லைங்களா. அது இன்க்ளூட் நம்மள கூட சேர்க்கிறோம் இல்லைங்களா. அதான் ஆவிக்குரிய இஸ்ரேலர் கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரெண்டு மெயின் டாஸ்க். ஆனா அந்த அற்புதங்கள், சொஸ்தமாக்கக்கூடிய குணங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னங்க அது சப்ளிமெண்டரி அப்படி சொல்லலாம் இல்லைங்களா. அது என்னன்னு பார்க்கும் பொழுது இன் ஃபியூச்சர் தேவனுடைய ராஜ்யம், மகிமையான ராஜ்யம் இது பூமியில இருக்கும் பொழுது எல்லாம் முழு மனுக்குலமும் எப்படி இருக்கனாக்கா இப்படிதான் சுஸ்தமாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் அவரு செஞ்சு காமிச்சாரு ஒழிய அதுதான் ஒரு மெயின் டாஸ்க் கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏசாயா 35 அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட அதான் சொல்லுது இல்லைங்களா. வாசிங்க 35 அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 35 அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். பாத்தீங்களா. இந்த ஒரு காரியம் எப்போன்னு பார்க்கும்போது இன் ஃபியூச்சர் இல்லைங்களா. இது ப்ராஃபஸி சொல்லும்போது இன் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது உதாரணமாக சிலவற்றை அவரு செஞ்சு காமிச்சார், சிலவற்றை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிலவற்றைன்னா பாருங்க நம்ம பார்க்கணும் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, அது சிலவற்றை அப்படின்னு பார்க்கும்போது இன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க பாருங்க. என்டையர் ஹியூமன் கைண்ட் எப்படி இருக்கவங்க ஒரு பரிபூர்ணமான மனுஷர்களாக உயிர் திறந்து அந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. பூமி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க இல்லைங்களா. அதுதான் பரலோகத்திலே நீ சித்தம் சேர்க்கிறது போல பூமியிலும்
செய்யப்படுவதாக அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறும் பொழுது பரிபூர்ணமான ஒரு பூமி எப்படி இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் திங்க் பண்ணும்போது நிச்சயமாகவே ஒரு ஆச்சரியப்படத்தக்கவை இல்லைங்களா? சோ அதான் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டார் இல்லைங்களா? ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு படிப்பினை கொடுக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது, சோ அவருடைய பலியின் புண்ணியம், அவருடைய பலியின் புண்ணியம் நம்ம விசுவாசித்திருப்போம். யாரு? நீதிமான்களாக நம்ம விசுவாசித்திருக்கிறோம். அப்ப விசுவாசித்தால் மத்த போதுமா? இது நிறைவேற முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல, நிறைவேற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியின் ஜீவத்தை கொடுத்தாரு. அந்த பலியின் புண்ணியத்தின் நிமித்தமாக இந்த ஒரு என்னங்க முழு உலகத்துக்கும் இந்த ஒரு ஆசீர்வாதம் போச்சா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு நீதிமான்களாக இருக்கக்கூடிய நாம இல்லைங்களா, சோ அந்த ஒரு பலியின் புண்ணியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், ஓகே. ஆனா இது நிறைவேறிடுமா? இந்த ஒரு சுத்தமாக்கக்கூடிய காரியங்களை நிறைவேறிடுமாக்கா இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியின் புண்ணியத்தை நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பலியின் புண்ணியத்துல இல்லைங்களா, டிரான்சம் மெரிட், அந்த மெரிட் நம்மளுக்கு என்ன இருக்காரு? பங்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றாரு. எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ அதான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோ எப்படி அந்த ஒரு பலியின் புண்ணியத்துல நம்மளுக்கு அந்த ஒரு பார்ட் கொடுக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பாத்தீங்களா? சோ நான் பிதாவின் இடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க உலக கிறிஸ்தவர்கள். அப்படியே மிராக்கல் பண்ணி அது இது பிசாசு ஓட்டிட்டு மறுபடியும் பிச்சுக்கின்னு வந்துடுது, மறுபடியும் கட்டுறாங்க, மறுபடியும் பிச்சுக்கின்னு வந்தது, இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ அவர் சொல்லி இருக்கிறாரு, சோ அவர் செஞ்ச கிரியை கூட நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஆனா கீழே என்ன சொல்றாரு பாருங்க, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்றார். இவைகளை காட்டிலும் பெரிய கிரியை எப்படி செய்ய முடியும்? இந்த மேல சொல்றதெல்லாம் செய்யறாங்க, ஓகே அப்படின்னு விசுவாசிக்கலாம். ஆனா இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வாங்கன்னாக்கா எந்த விதத்துல? இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது இல்லைங்களா? யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சோ அந்த ஒரு அவருடைய பலியின் புண்ணியத்தை நம்ம விசுவாசிக்க இல்லைங்களா, அந்த பலியின் புண்ணியத்தில் நம்மளுக்கும் அதான் சொல்றாரு, நான் செய்கிற கிரியைகளும் நாங்க தானும் செய்வான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ நாமும் கூட அந்த கிரியைக்குள்ளாக கடந்து போகிறோம், நாமும் அந்த கிரியை நம்ம செய்கிறோம். அது மாத்திரமல்ல, சோ இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்ற ஒரு காரியத்தில் நம்ம கடந்து போகும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியைகளை காட்டிலும், அதாவது கிரியை அப்படின்னு பார்க்கும்பொழுது நடந்தக்கூடிய சொஸ்தங்கள், மிராக்கல்ஸ் அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் நாமும் செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த விதத்துல, எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்களா? பண்ண முடியுமா? செஞ்சாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தை காட்டிலும் பெரிய கிரியைங்களா? இல்ல. இல்ல, அதான் சொல்றாரு, நான் செய்த கிரிகளை இவங்க செய்வாங்க. அந்த கிரியை தான் அப்போஸ்தலர் கூட செஞ்சாங்க இல்லைங்களா? ஆனா நான் செய்த அதான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரைகள் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு கிரியைகள்ல நாமும் கூட அந்த அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்துல நமக்கும் ஒரு அனுமதிக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க, அதான் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாம்ச கண்களை நாங்க திறப்பதை விட, மாம்ச கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லைங்களா, அதை விட நாம பெரிய காரியம் செய்வீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படின்னா எப்படி பெரிய காரியம் சொல்லலாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச கண்களை திறந்தார். நாம் என்ன பண்றோம்? மனதின் கண்களை, அதாவது ஐ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பண்றோம்? ஓபன் பண்றோம். அதுதான் பெரிய கிரியை. புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, சோ மாம்ச காதுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்தார். சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு செவியை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? திறந்து இருக்கிறோம். அதுதான் அவர் செய்யக்கூடிய கிரியை காட்டிலும் நம்ம பெரிய கிரியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அது மாத்திரமல்ல,
மாம்ச வாயை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்தார் இல்லைங்களா. சோ நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவர்கள் அப்படின்னாக்கா இன்க்ளூட் நம்மளதான் சொல்லலாம் இல்லைங்களா. நம்மள வேற ஒருத்தர் சகோதரர் என்ன பண்ணாங்க, அதான் நம்மளுடைய வாயை திறந்தார். அதாவது இப்படியாக மகத்துவமான தேவன் மகத்துவமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இப்படியாக மீட்டெடுத்திருக்கிறார். இவைகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த வாயானது என்ன பண்ணுதுக்கலாம், தேவனை துதிக்க செய்து இப்படியாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பேசாத வாயை நம்ம பேச வச்சிருக்கிறோம், அந்த மனதை நம்ம திறந்திருக்கிறோம். அதான் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியங்களை காட்டிலும் மிகப்பெரிய காரியம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க செய்வீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலக கிறிஸ்தவர்கள் நிச்சயமா பொருந்தாது. மேல சொல்லப்பட்டிருக்க காரியமும் சரி, இரண்டாவது பட்சத்தை சொல்லப்பட்டிருக்க காரியம் சரி, அவங்களுக்கு பொருந்தாது. அதுவும் என்ன பண்ணிருக்காங்க, உலகத்துல ஏமாத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது டிசீவ் ஆயிட்டு சாத்தானுடைய வஞ்சனையினால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க மிராக்கல் பண்ற சொஸ்தம் பண்ற அப்படின்ட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. இது சாத்தானுடைய கிரியை அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்ப அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, டிசீவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா சோ உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஒரு யோவான் 14:12 அடிப்படையில யார்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிரியை காட்டிலும் யாரு பெரிய கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னாக்கா நாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல இந்த இடத்துல கிளியரா சகோதரர் பதிவிடுறாரு. ஓகேங்களா. சரி, அது மாத்திரமல்ல, நம்ம சுயமாக இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியை காட்டிலும் செஞ்ச முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா கிடையாது. சுயமா நம்மளால செய்ய முடியுமா, செய்யவே முடியாது இல்லைங்களா. சும்மா அப்படின்னு ஏதோ ஒரு வெயிட் இப்படி எடுத்து அந்த பக்கத்துல வெயின கூட செய்ய முடியாது நம்மளால இல்லைங்களா. அந்த மாதிரி பெலநற்று போயிட்டு இருக்கிறோம். ஆனா முழுக்க இதெல்லாம் யார் மூலமாக பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இல்லைங்களா. சோ அவர் வழியாக அவருடைய ஜனங்கள் வாயிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பண்ணிட்டு இருக்கிறாரு, செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படின்னாக்கா அவருடைய சரீர அங்கங்கள் மூலமாக இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா. சோ சேனல் பார்க்கும்போது மெயின் யாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னாக்கா சுயமாக நம்மளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா த்ரூ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம மைண்ட்ல வைக்கணும். ஏதோ நம்ம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம தற்பெருமை நம்ம அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னாக்கா முழுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மேற்பார்வை நம்ம இருக்குது. அவருடைய உதவி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா. சோ அது நம்ம கிளீனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அன்பான சகோதர சூழ்நிலை. அடுத்து கடைசியாக பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு முறை என்ன பண்றாருனாக்கா, திரளான ஜனங்களுக்கு அற்புதகரமாக புசிப்பதற்கு உணவை அவரு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த டாபிக் பார்க்கிறோம். இது பார்க்கும்போது டாபிக் ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு இது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னாக்கா சிம்பிளா பார்க்கும்போது தான் சொல்றேன், சிம்பிளா நம்ம முடிச்சுக்கலாம். அப்படின்னாக்கா சேம் அதே ஒரு கண்டென்ட் தான் இதுல வருது. என்னக்கா இந்த இடத்துல 2 மிராக்கிள் பத்தி பேசுது. அதாவது அந்த ஒரு அப்பம், 5 அப்பமும் 2 மீன் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு கொஞ்சம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறாருன்னு பார்க்கும்பொழுது, அந்த 5 அப்பம் 2 மீன்ன்றது ஒரு சிறு பையன்கிட்ட வாங்கி மிராக்கிள் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு அப்புறம் 7 அப்பமும் இல்லைங்களா சிறு மீன்கள் அப்படின்னு பார்க்கறோம். அதுவும் 2 நம்ம கவுண்ட் பண்றோம். ஸோ இது அப்போஸ்தலர்கிட்ட சீஷர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறார். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு அந்த இடத்துல. பட் ஓவரால் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஒரு படிப்பினை தான். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு மீதியான துணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அது நம்மளுக்கு எது நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பார்க்கும்பொழுது ஒரு சிக்கனத்தனம் இல்லைங்களா. ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு சேஃப் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளுக்கு அங்க சொல்லி கொடுக்குறார். சிக்கனமாக நம்ம வாழணும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு அவரு படிப்பினை நம்மளுக்கு கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, அப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அப்பம் அப்படின்னாக்கா ஸோ நம்ம எளிமையான உணவு சாப்பிடுறத குறிச்சு சகோதரர் என்ன பண்றாங்க, பதிவிடுறாரு. ஸோ எளிமையான உணவு அப்படின்னாக்கா அங்க அந்த ஒரு மிராக்கல் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு எளிமையான ஒரு உணவா இருந்துக்குது பார்க்கும் பொழுது, அப்பம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சம்பாக்கள் என்ன தில்பசன் அப்புறம் பன்னு அதெல்லாம் பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்க இஸ்ரேல் இந்த ஒரு அப்பம் அப்படி கிடையாது. எப்படி இருக்குங்க, ரொம்ப ஹார்டா இருக்கும் இல்லைங்களா. அது பிரேக் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. மேபி மிராக்கல் பண்ணும் பொழுது அதை குறித்து சொல்லும் பொழுது டேஸ்டியா நல்லா உப்பு காரமா போட்டு சாப்பிட்டுருக்காங்கன்னா இல்ல, அப்படி இல்ல, ஒரு சிம்பிளியா தான் இருந்திருக்கும். ஆனாலும் திருப்திகரமா சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு லாஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம படிச்சோம்.
அப்படின்னா எந்த அளவுக்கு திருப்திகரமா அப்படின்னு பார்க்கும்பொழுது பசி, அந்த பசி ருசி அறியாது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ பசி இருக்கும்பொழுது நல்லா திருப்தியா சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு கூட நம்ம நினைச்சு பார்க்கும்பொழுது என்னங்க, ஆனா அது திருப்தியா இருக்கும் சாப்பிட்டு முடிக்கும் போது இல்லைங்களா. அது பிரியாணி தான் வேணும்ட்டு இல்லை, சிம்பிளா எது கஞ்சி இருந்தா கூட நாங்க பசிக்கு நல்லா நிறைய சாப்பிட்டுருவோம், ஆனா திருப்திகரமா இருக்கும். சேம் அதே போல தான் இருக்க ஜனங்கள் திருப்திகரமாக சாப்பிட்டு இருக்கிறாங்க. சகோதரர் இந்த இடத்துல கூட சொல்லும் பொழுது ஒரு எளிமையான ஒரு உணவு இல்லைங்களா, அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நிஜமாங்களா? நம்ம என்ன விரும்புறோம்? நல்லா டேஸ்டியா பிரியாணி, சைட் டிஷ், கவாப் அப்படின்னு தான் இறங்குறது. என்னன்னு சேர்த்து தான் சொல்றேன், எல்லாம் இறங்குறது இல்லை. என்ன குழம்பு, ஐயோ இதே தானா, இதே பருப்பு தான் இது, ரொம்ப வெறுப்பா தான் இருக்கும் இல்லையா. நம்ம இப்படிதான் டேஸ்டே கேட்கும். ஆனா சகோதரர் சொல்றேன்னாக்கா, எளிமையாக இருப்பினும் அது நம்மளுக்கு அது நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அது மாத்திரமல்ல, ஹெல்த்தியா இருக்கும். அதான் சொல்ற, தொடர்ந்து சொல்வது சொன்னாக்கா ஆரோக்கியமாவும் இருக்கும், என்னங்க நல்ல பலசாலியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளியா நம்ம ஃபுட் நம்ம எடுத்துக்கோனாக்கா நம்மளுக்கு நம்முடைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்னங்க ஃபுட் எல்லாம் எதுவும் சரிதான் இல்லை இல்லைங்களா. எது சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு வியாதி வந்தே வருது இல்லைங்களா. ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா என்னங்க, அது நல்ல ஃப்ரூட்ஸான்னு பார்க்கும்போது இல்லை, புகை போட்டு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, பழக்க வச்சிருக்கிறாங்க. அதனுடைய கெமிக்கலுடைய வாடை நம்ம சாப்பிடும்போது எப்படி நம்ம வயிற்றுக்கு போகும்பொழுது ஏதோ ஒரு விதத்துல அது நம்மளை பாதிக்குது. நம்மளுக்கு இமிடியேட்டா நம்மளுக்கு ரியாக்ஷன் இல்லை, ஆனாலும் ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிட்டதுனால என்னங்க நம்மளுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷனுடைய இதாயிட்டு எப்படி இருக்குதுனாக்கா ஏமாற்றுத்தனம் இல்லைங்களா. 6 மாசத்துல ஒரு விளைச்சல் விளைஞ்சு அது நல்லா ரீப் அது கொடுக்கணும் அப்படின்னாக்கா அவன் மனுஷன் என்ன பண்றான், அது கொஞ்சம் பெருசான என்ன பண்றது அறுத்து பறிச்சு பழம் பண்ணி அது என்ன பண்ண இமீடியட்டா காசாக்கிடணும். அதுதான் மனுஷனுடைய ஷார்ட் கட்னுங்க ஆயிட்டு இருக்குது. இது நிமித்தமாக மனுஷனுக்கு தானுங்க கேடு நிறைய இருக்குது இல்லைங்களா. ஆனால் நம்ம ஒரு சிம்பிளி ஃபுட் சாப்பிடுறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது நிமித்தமாக நிறைய பேர் என்னங்க, சில பேர் என்னங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க மற்றும் பலசாலியாக கூட காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி சகோதரருடைய 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தாக்கா அந்த ஃபாரின்ல இருந்த ஒரு ஃபுட்டு நிச்சயமாக சிம்பிளாக சாப்பிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியில பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் இருந்தா போதும், என்ன பண்ணுவாங்க அதை சாண்ட்விச் பண்ணி குக்கும்பர் அப்புறம் டொமேட்டோ அதெல்லாம் வச்சு சாண்ட்விச் பண்ணி சிம்பிளா சாப்பிட்டுருவாங்க இல்லைங்களா. ஆனா நம்பர் தான் என்ன பண்ணிடுறது, நல்லா காரசாரமா சாப்பிடுறது இல்லைங்களா. மீட் இல்லைன்னாக்கா இறங்குறதே இல்லை சார். கரெக்ட். பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா கூட அவங்க எடுத்துக்குது இல்லைங்களா. அது சும்மா சிம்பிளா தான் எடுக்குவாங்க. நம்ம மாதிரி நல்லா ஃபுல்லா இந்த வரைக்கும் மூச்சு கூட விட முடியாது சில டைம்ல இல்லைங்களா. அப்படித்தான் சாப்பிடணும்னு நினைப்போம் இல்லைங்களா. பட் என்னன்னா சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஒரு படிப்பினை கொடுக்குறாரு இல்லைங்களா. அது மாத்திரமல்ல, ஃபைனல் என்ன சொல்றாருனாக்கா, ஸோ தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து நமக்கான இருக்கக்கூடிய அந்த ஒரு எளிமையான அந்த ஒரு ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் போது இந்த நன்றி இருதயத்தோடு எதுக்கு சாப்பிட்டாலும் நன்றி இருதயத்தோடு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம என்ன பண்ணுங்க. அதான் லாஸ்ட் டைம் கூட அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு அப்பம் பிட்டு என்ன பண்றாருங்க, ஸோ வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்றாருங்க, ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஸோ அதை நம்ம கூட நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயத்த கூட சொல்றாரு. அப்படின்னா நம்ம போயிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு கன்வென்ஷனுக்கு ஏதோ போறோம், இல்லை ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ போறோம், அந்த இடத்துல எல்லாம் ஏஞ்சி நின்றுட்டு இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு சரி சாப்பிடுங்க சொன்னாக்கா எல்லாம் நம்மளே தான் என்ன பண்ணுவோம், ஒரு இதுவா தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க, ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா ஸோ மெயின் என்னன்னாக்கா டெய்லி ஃபுட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து நீங்க செய்யறது நல்ல ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஒரு கடைசி ஒரு பேரல கூட சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இந்த நாளில் கூட படிச்ச ஒரு பாடம் படிப்பினை என்னன்னு பார்க்கும்பொழுது, ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் அந்த ஒரு மிராக்கிளா செஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு கொன்னை வாயும் மற்றும் செவிடனா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் செய்யும் பொழுது ஒரு வித்தியாசமாக இல்லைங்களா, ஒரு வினோதமாக செஞ்சிருக்கிறார். ஸோ அதுல கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஈர்த்து அவருக்குள்ள என்ன வெளிப்படுதுன்னு பார்க்கும் பொழுது விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் அவருக்குள்ள காணப்படுகிறது அப்படின்னு கூட பார்க்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாத்திரமல்ல கூட ஸோ நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு படிப்பினை அப்படின்னு பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து கீழ்ப்படிந்தது மூலமாக நம்மளுடைய ஆவிக்குறை ஜீவத்துக்கு அற்புத அடையாளங்கள் கூட நிச்சயம் நடக்கும். ஆவிக்குறை ஜீவம்
நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய ஜீவத்துக்கு, ஓகேங்களா? நம்முடைய சரீரத்துல ஓகே, நம்முடைய பலவீனமான சரீரத்துல நோவு நொடி எல்லாமே இருந்தே இருக்கும் இல்லைங்களா? அதை காட்டிலும் நம்மளுக்கு என்னதான் தேவைன்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய ஜீவம் ஹெல்த்தியா இருந்துச்சுனாக்கா சீக்கிரமா நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம சேரலாம் அப்படின்ற ஒரு கருத்தை கூட இந்த இடத்துல நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். ஸோ இப்படியாக வரப்போற நாட்களும் கூட இந்த ஒரு தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் நன்றாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட சகோதரன் மூலமாக நல்ல ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில நடந்த காரியங்களை குறித்து என்ன பண்ண நம்ம பார்த்தோம். அதுல கேட்ட காரியங்களை கூட நம் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய ஓட்டத்தை கூட தேவனுடைய சமூகத்திலே சீர்தூக்கி பார்த்து இந்த ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் தாமே நம்ம கிருபையும் பலனையும் பரிசுத்தாவின் தந்து வழி நடத்துவாராக. இந்த ஒரு நாளிலும் கூட ஏவினிய கீதத்தை நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் முன்னது வாசிக்குமாறு சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கான இரவின் இணைய கீதங்கள், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. நாம் மாபெரும் அற்புதமான காரியங்களை செய்கிறோம் என்பதால் தேவன் நம்மை நேசிக்கிறதில்லை. நாம் பலியினாலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்ததின் நிமித்தமாக அவர் நம்மை ஜெனிப்பித்தபடியால் நம் மீது அவர் வைத்த விசேஷ அன்பு விளங்குகிறது. யார் யார் ஆவியினால் முத்திரையிடப்படுகிறார்களோ அவர்களில் பிதா பிரியமாய் இருக்கிறார். அப்படி விரும்புகிறவர்களே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவில் குழந்தைகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்க ஆரம்பித்தார். நாம் கிறிஸ்துவில் பலப்படும் போது அவர் இன்னும் நம்மை நேசிப்பார். நாம் வாழ்க்கை பயணத்தில் செல்ல செல்ல நாம் தேவ அன்பில் வளர்வதும் அன்பில் நிலை நிற்பதும் அவசியம். நாம் குழந்தைகளாக இருப்பதால் பலப்பட வேண்டும். குழந்தைகளாக இருந்தும் பெரியவர்களாக வளர்ந்தாலும் நாம் அந்த அன்பிலும் அபிவிருத்தி அடைய வேண்டும். இதை நாம் எப்படி செய்ய முடியும்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதனால் கிறிஸ்துவில் உள்ள தேவ சித்தத்தின் பூரணத்திற்கு நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி செய்கிற ஒவ்வொருவரும் அவருக்குள் ஆவியில் வளர்கிறார்கள். இப்படிப்பட்ட வளர்ச்சி நாள்தோறும் நடக்க வேண்டும். படிப்படியாக தேவனுடைய குணங்களை பெற வேண்டும். இப்படியாக நாளுக்கு நாள் அவருடைய அன்பில் அவருடைய சித்தத்தில் நம்மை நடத்தும் பொழுது நாளுக்கு நாள் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளிற்காக இந்த கூடுகையினுடைய நிறைவு ஜெபத்தை நம்ம மத்தியிலே இருக்கிற சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் முன் வந்து ஜெபிக்குமாறு சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபசேகம். மா கிருபையும் இரக்கமும் அன்பும் நீடிய பொறுமையும் பரலோக பிதாவே, ஐயா, இந்த சாயங்கால வேலை தகப்பனே எங்களை ஒன்று கூட்டி உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தையும் காலங்களும் பிடித்து வந்த தேவனே உங்களுக்கு நன்றியும் துதியும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐயா, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி ஆண்டவரே. இது மூலமாக எப்படி அந்த ஒரு நேரடியாக ஒரு செவிடன் தன்னுடைய காதுகளும் மற்றும் அவனுடைய நாவும் திறக்கப்பட்டதோ அதே போல தகப்பனே, எங்களும் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய காதுகளும் மற்றும் கண்களும் தெரிந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கவும், அது கேட்டது மட்டும் இல்லை, அது மூலமாக பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் மூலமாக கர்த்தருடைய அடிச்சொடைகளை பின்பற்றி எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவர் எப்படி இந்த பூமியில ஜீவித்தாரோ அதே போல் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கொடுத்த எல்லாவித சத்திய வார்த்தைக்கும் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின் உட்கொண்டு அந்த போஜனத்தை உட்கொண்டு இளநடைந்து அந்த அற்புதம் ஆன அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாங்கள் வளர பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்கள் கிருபையும் பரிசுத்தாவையும் கொடுத்து மகிழ்ச்சி கொண்டாடுகிறே.
இது மட்டுமாய் நீங்கள் ஆசீர்வதித்தீர். இவ்வளவாக நீர் சத்திய போதனை கொடுத்தீர். அதுக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய பள்ளி ஜீவியத்தை மேலும் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க கிருபை பாராட்ட வேண்டுமாக. இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தின் ரட்சகரும் மீட்பரும் நாதரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.